வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் ஜான்குமார் துணைவியார் லதா ஜான்குமார் பிறந்தநாள் விழா. அமைச்சர் ஜான்குமாரின் துணைவியார் லதா ஜான்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினருடன் இணைந்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சமூக சேவகர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் உருவாக்கிய கேப்டன் விஜயகாந்த் அன்னதான கூடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சமபந்து விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் ஸ்கைசாட் ரவி, தொழிலதிபர் பாஸ்கர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு லதா ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் தொகுதி தலைவர் விஜயராஜ் ஆகியோர் சமபந்தி விருந்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இன்முகத்துடன் உணவு பரிமாறினர். விருந்தில் மீன் குழம்பு, சிக்கன் 65, சிக்கன் கட்லெட், முட்டை பொடிமாஸ், ஆரஞ்சு பழம், கொக்கோ கோலா குளிர்பானம் மற்றும் சுவை மிகுந்த கேக் வழங்கப்பட்டது. இந்த சமபந்தி விருந்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லதா ஜான்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியுடன் திரும்பினர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 11 காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. காரைக்கால் அடுத்த கீழ் காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 29ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து படகு உரிமையாளர் ராஜா, முத்துசாமி, பிரபு, முருகன் உள்ளிட்ட 11 காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது அதிகாலை நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த 11 காரைக்கால் மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 11 காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் காரைக்கால் மீனவர்களின் படகை அரசு மீட்காவிட்டால் குடும்பத்துடன் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மீனவ பெண்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் ஏசியா சாலையில் புதுவை இன்ஜினியரிங் கல்லூரி எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயம் வளாகத்தில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று சிறப்பான பக்தி விழாக்கள் பக்தி மற்றும் ஆன்மீக சூழலுடன் நடைபெற்றன. அதிகாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் விழாக்கள் தொடங்கின. தொடர்ந்து காலை 6:30 மணிக்கு தரிசனம் ஆரம்பமானது. காலை 8 மணிக்கு ஸ்ரீ சாய் பாபாவுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் காலை 9 மணிக்கு புதுவை இணைய சாய் பஜனை வழங்கப்பட்டது. முன்னதாக காலை 11:30 மணிக்கு ஸ்ரீ சாய்பாபா பல்லக்கு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் ஏராளமான சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவின் அருளை பெற்றனர். மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ராஜன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் குழுவினர்கள் வழங்கிய சாய் பஜன்ஸ் நிகழ்ச்சி பக்தர்களை ஆன்மீக உணர்வில் மூழ்கடித்தது. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை ராஜன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் குழுவினரால் வழங்கிய சாய் பஜன்ஸ் நிகழ்ச்சி பக்தர்களை ஆன்மீக உணர்வில் மூழ்கடித்தது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஆரத்தி மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு 6:30 மணி முதல் 8 மணி வரை வேல்முருகன் மற்றும் டாக்டர் அன்பரசி ஜெயக்குமார் குழுவினர்கள் வழங்கிய பக்தி இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிறைவாக இரவு 8:30 மணிக்கு ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இந்த புனித புத்தாண்டு விழாக்களில் குடும்பத்தினருடன் பங்கேற்ற ஏராளமான சாய் பக்தர்கள் ஸ்ரீ சாய் பாபாவின் பேரருளை பெற்று ஆனந்தமடைந்தனர். ஆலய நிர்வாகம் சார்பில் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியினை தெரிவித்ததுடன் தொடர்ந்து பாபாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசு துறைகளான பொதுப்பணித்துறை, கால்நடை, மருத்துவமனை, சாலை போக்குவரத்து கழகம் மற்றும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் என 3700 ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் சட்டப்பேரவைக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து காலில் விழுந்து கும்பிட்டு கோரிக்கை மனு அளித்தனர்.
மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கையை பரிசீலிப்பதாக தெரிவித்தார். இதுகுறித்து அரசு ஊழியர்கள் சங்க நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் கூறும்பொழுது, புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் பாண்லே ஆகிய நிறுவனங்களில் கொள்ளைப்புறமாக பணிக்கமர்த்தப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். அதேபோன்று ஒருமுறை தளர்வு அளித்து கொள்கை முடிவு அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 3700 ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தோம். எங்களது கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றும் அவர் எச்சரித்தார். திருபுவனையில் ரூபாய் 46.10 லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், சிவகணபதி நகர் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் உட்புற சாலைகளுக்கு ரூபாய் 46.10 லட்சம் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. செல்வகணபதி நகர் அன்னை வித்யா மந்திர் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி அருகில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், துணைத் தலைவர் விஜய், அமைப்பு தலைவர் வேல்முருகன், திருபுவனை நிர்வாகிகள் தங்கராசு, பிரபாத், குருமூர்த்தி, ஜோதி பாசு, சக்திவேல், கலியுகராணி, மஞ்சு, திவ்யா மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவிற்கு வந்த அங்காளன் எம்எல்ஏவுக்கு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக அன்னை வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகி தனசெல்வம் தலைமையில் பள்ளி ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புத்தாண்டு பண்டிகை ஒட்டி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஏராளமான பாஜகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன்படி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் மண்ணாடிப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டியை வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அவரது தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் பாஜக மண்ணடிப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் லோகு என்கின்ற ராமமூர்த்தி, ஏழுமலை ஜெயக்குமார், தெய்வமணி, சண்முகம், ஏழுமலை, சேகர், சந்துரு, பிரவீன் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் நிறைவேற்றியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சத்யசாய் நகர், ஆருத்ர நகர், அம்பாள் நகர், ரத்னா நகர், தந்தை பெரியார் நகர், கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடுமது வாய்க்கால் அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை நிதியின் மூலம் 2 கோடி மதிப்பீட்டில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், KSP அறக்கட்டளை நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். Deva Gold Mart, BIS 916 Hallmark Showroom.
தகதகக்கும் தங்க நகைகளை தரத்தோடு வாங்க ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட்டுக்கு வாங்க. பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, ட்ரெண்டியா லேட்டஸ்ட் டிசைன்களா இருந்தாலும் சரி, உங்க மனசுக்கு பிடிச்ச நகைகளை வாங்க ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட்டுக்கு வாங்க. IGI தரச்சான்றிதழ் பெற்ற தோஷமில்லா வைரக்கற்கள் மற்றும் ராசி கற்களை சந்தோஷமா வாங்கிட ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட் வாங்க. 92.5 சர்வதேச சான்றுடன் வெள்ளி நகைகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை அள்ளி செல்ல வாங்க. தூய்மையான தங்கம் மற்றும் பரிசுத்தமான வெள்ளியினால் ஆன கடவுள் விக்கிரகங்கள், நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய ஆலயங்களுக்கான கவசங்கள் மற்றும் ஆபரணங்கள், தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியமான கைராசி ஸ்தாபனம் பாண்டிச்சேரி ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட். எங்களது தரத்திற்கு மற்றவரும் அளித்திடுவர் உத்திரவாதம். ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட், நம்பர் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. முருகா முருகா, நம்ம மக்கள் பாத்திரங்கள், சீர்வரிசை பொருட்கள்லாம் வாங்க ஏன் இப்படி கடைக்கடையா ஏறி இறங்கி அலைஞ்சு கஷ்டப்படுறாங்களோ? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பொருள் தரமா இருக்கணும், விலை குறைவா இருக்கணும், நீங்க கேக்குற எல்லா ஐட்டமும் கிடைக்கணும், அதானே? அப்போ முருகன் ஸ்டீல் ஹவுஸ்க்கு வாங்க. ஏராளமான ஸ்டாக், எல்லாமே ஹோல்சேல் ரேட். அலுமினிய பாத்திரங்கள், கும்பகோணம் பித்தளை பாத்திரங்கள், வெங்கல பாத்திரங்கள், கேட்டரிங் பொருட்கள், வீட்டு விசேஷங்களுக்கு நலங்கு பொருட்கள், பூஜை பொருட்கள்னு எல்லாமே தரமாவும் இருக்கு, விலை குறைவாகவும் இருக்கு. கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்கணுமா? முருகன் ஸ்டீல் ஹவுஸ்க்கு வாங்க. கட்டில், மெத்தை, ஸ்டீல் பீரோ, ஸ்டீல் கட்டில்னு எல்லாமே இருக்கு. இன்னும் மிக்ஸி, கிரைண்டர், குக்கர், நான்ஸ்டிக், கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ், சிம்னி, இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே நம்ம முருகன் ஸ்டீல் ஹவுஸ்ல கேரண்டியா வாங்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இங்க பழைய பட்டு புடவைகளை நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க. எல்லாமே நல்ல தரம், எப்பவுமே கம்மி விலை, ஒரே விலை, அதனால பேரம் கிடையாது. முருகன் ஸ்டீல் ஹவுஸ், காமராஜ் சாலை, புதுச்சேரி. தங்கம் ஜொலிக்க தங்கரதி போல இங்கும் எங்கும் வந்தாய் அழகே அழகே. ராம் தங்கம் அணிந்து மின்னும் சிலை போல எந்த மனதை வென்றாய் அழகே அழகே. இரு கைகளில் வளையல்கள் கொள்ளுங்க, காதோரம் தோடுகள் சிலுங்க, கண்ணாடி அழகை பேசும் கவிதைகள் கொஞ்சம் சொல்லும். பொன்னும் வைரமும் அணிந்தால் அந்த அழகே உன்னிடம் தஞ்சம். ராம் தங்கம் அணிந்தாலே வாழ்வெல்லாம் ஆனந்தமே. ராம் தங்க நகை மாளிகை. ராம் என்றாலே ராசி. புத்தாண்டு பண்டிகை ஒட்டி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஏராளமான பாஜகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி பாஜக வெள்ளினூர் மாவட்ட விவசாய அணி தலைவர் லோகு என்கின்ற ராமமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் பாஜக சிறப்பு அழைப்பாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக நிர்வாகிகள் ஏழுமலை, ஜெயக்குமார், தெய்வமணி, ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதை அத்தியந்தல் பகுதியில் அமைந்துள்ள திருவண்ணாமலை ஆதீன மடத்தில் ஆங்கில புத்தாண்டு 2026 ஆண்டு பிறந்ததை முன்னிட்டு சாதுக்களுடன் பிரம்மாண்டமான புத்தாண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த விழாவை திருவண்ணாமலை ஆதீனம் முதல் குருமகா சன்னிதானம் ஸ்ரீ விஸ்வ சத்குரு ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள். ஆதீனத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் நோக்கில் 500க்கும் அதிகமான சாதுக்கள், சன்னியாசிகள் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் ஒன்று கூடி இந்த புத்தாண்டு விழாவில் பங்கேற்று திருவண்ணாமலையின் கதிரவன் சாட்சியாக ஆன்மீக திருவிழாவாக மாற்றினர். விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை ஆதீனம் கருணாநிதி சுவாமிகள் கேக் வெட்டி சாதுக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள், இனிப்புகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி ஆசீர்வாதம் செய்தார். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமிக்கு பூஜை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. தரிசனம் செய்து வழிபட்டனர்.
புதிய ஆண்டான 2026ஆம் ஆண்டு மக்களுக்கு வளமை, அமைதி, ஆரோக்கியம், உயர்வு அனைத்தையும் வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டுமென கருணாநிதி சுவாமிகள் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். திருவண்ணாமலை நகரம் முழுவதும் ஆன்மீக துளிர் பொங்கி எழுந்த இந்த விழா பக்தர்கள் மனதில் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக அமைந்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள திமுக கட்சியின் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம் தலைமையில் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி, கிழக்கு மாவட்ட துணை செயலாளர்கள் பாரப்பட்டி சுரேஷ்குமார், சின்னதுரை, நெசவாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஏ.இ. ஆறுமுகம் ஆகியோர்கள் முன்னிலையில் வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி முதல் தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கிழக்கு மாவட்ட திமுக கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய நகர பகுதிகளில் 3 கட்டங்களாக கிரிக்கெட், வாலிபால், கபடி, கால்பந்தாட்டம், ஓட்டப்பந்தயம், மிதிவண்டி போட்டி, கொக்கோ என ஆண், பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிரிவினருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்திட வேண்டுமெனவும், இதில் ஒன்றியம், நகர, பேரூர் அளவில் வெற்றி பெற்ற அணிகளை கொண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களை பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள மாநில அளவில் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டுமெனவும் மற்றும் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் ஜனவரி 14, 15ஆம் தேதி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மகளிரை திரட்டி திராவிட பொங்கல் வைத்து கொண்டாடிட வேண்டுமெனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம் சிறப்புரையாற்றினர். இதில் பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் மலர்விழி ராஜா, சோமசுந்தரம், தமிழ்ச்செல்வன், மனோகரன், வாழப்பாடி ஒன்றிய செயலாளர்கள் மாது என்கின்ற மாதேஸ்வரன், சக்கரவர்த்தி, அயோத்தியாப்பட்டினம் ஒன்றிய செயலாளர், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயகுமார், ஏற்காடு ஒன்றிய செயலாளர் ராஜா, வீரபாண்டி, ஒன்றிய செயலாளர் வெண்ணிலா, சேகர், பேரூர் செயலாளர்கள் பி.சி. செல்வம், ஏத்தாப்பூர் பாபு என்கின்ற வெங்கடேஸ்வரன் மற்றும் விளையாட்டு அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில மக்களுக்கு அக்டோபர் மாதம் முதல் இலவச கோதுமை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன் துவக்கமாக இன்று அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு ஆர்.கே. நகர், அம்பேத்கர் நகர், பிசிபி நகர், காக்கேந்தோப் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வீதம் 2 மாதங்களுக்கு என மொத்தம் 4 கிலோ இலவச கோதுமையினை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். கன்னிக்கோவில் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் புத்தாண்டு தினத்தன்று பிரதோஷ பூஜை ஒட்டி ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் மணவள்ளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் உபயத்தில் நடைபெற்ற விழாவில் 2026 புத்தாண்டில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பூர்ண நலமுடன் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்கவும் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் நலம் பெறவும் வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் பாண்டிச்சேரி ஸ்ரீ தேவா கோல்ட் மார்ட். எங்களது தரத்திற்கு மற்றவரும் அளித்திடுவர் உத்திரவாதம். ஸ்ரீ தேவா கோல்ட் மார்ட், நம்பர் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் ரூபாய் 12,485. வெள்ளி 1 கிராம் ரூபாய் 257. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.